அஸ்லாம் வலைக்கும். ட்ரெண்டிங் இட்லி பாட் சாண்ட்விச் நான் கூட என்னமோ நினச்சேன். வேறு லெவலில் இருந்துச்சு. நான் எப்படி செஞ்சேன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இட்லி குக்கரில் கீழ் பிளேட்டில் ஒரு 4 முட்டை, நிறைய பூண்டு, ஒரு 4 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வந்து வச்சுட்டேன். அடுத்ததாக மேல் தட்டில் ஃபுல்லாகவே வந்து சிக்கன் வச்சுட்டேன். நான் ஒரு 6 பேத்துக்கு செய்ய போகிறேன். அதனால கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி எடுத்துக்கிட்டேன். 350 கிராம்ஸ் அளவு சிக்கன் வச்சுருக்கேன். இது எல்லாமே மொத்தமாக 10 நிமிஷத்துக்கு தான் ஸ்டீம் பண்ணி எடுத்திருப்பேன். சூப்பராக வந்து கிடச்சிருச்சு. இப்போ இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா சிக்கன் நல்லா ஷ்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். கீழ்த்தட்டில் வச்சுருந்த எல்லா ஐட்டத்தையுமே சேர்த்து தான் மைனஸ் ஆட் பண்ண போகிறோம். இந்த ரெசிபியோட உயிரே இந்த மைனஸ் தான். ஏன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. சூப்பர் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இந்த வேக வச்ச முட்டை எல்லாம் போட்டுட்டு வேக வச்ச பூண்டு அப்புறம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் தருன்னு இருக்கும். இதில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்து தயிரை ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மாதிரி நல்லா கட்டி தயிராக கிடைக்கும். அதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டா நம்ம சூப்பர் டேஸ்டியான மைனஸ் ரெடி. இந்த மைனஸ் வேறு லெவல் டேஸ்டியாக இருந்துச்சு. இப்போ நம்ம ஷெட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனில் நான் எடுத்து வச்சிருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் ஆட் பண்ண அதே வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுங்க. அப்படியே ஷவர்மா டேஸ்ட்லேயே இருந்துச்சு. கொஞ்சம் ஆனியன், கேப்சிகம், அப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு கேரட். இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மைனஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மைனஸோட டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. கொஞ்சமாக உப்பு இதுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட சாண்ட்விச் ஸ்டஃபிங்குமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிரெட்டுக்கு நடுவில் ஸ்டஃபிங் நிறைய எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. நான் 2 பேக்கெட் பிரெட்டுக்கு இந்த ஸ்டஃபிங் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. டோட்டலாக எனக்கு 13 சாண்ட்விச் கிடச்சிருந்துச்சு. குட்டி குட்டி பிரெட் அப்படிங்கிறனால 13 சாண்ட்விச் கிடச்சிருந்துச்சு. இதை வந்து இப்போ டவாவில் வச்சு ரோஸ்ட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக நெய் இல்லை பட்டர் போட்டுட்டு இல்லை ஆயில் கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 சைடும் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் டோஸ்ட் ஆகிற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட டேஸ்டியான இட்லி பாட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு மஸ்ட் ட்ரை. அப்படியே ஷவர்மா டேஸ்ட்டில் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.